பின்னாடி பாருங்க மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. நம்ம ஊர்ல 4 நாளா தொடர்ந்து மழை தாங்க பெஞ்சிட்டு இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு பச்சை மிளகாய் சாம்பார் தான் வைக்கிறோம். அத பார்த்துடலாமா? பருப்பு, வெங்காயம், தக்காளி நல்லா வெந்த பிறகு நம்ம வீட்ல இருந்த பூசணி பிஞ்சு, அவரக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் தான் போட்டு வச்சிருக்கேன். ஏற்கனவே இது பச்சை மிளகாய் சாம்பார் பெரிய வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இதுவரைக்கும் பார்க்கலனா ஸ்க்ரீன்ல லிங்க் குடுக்குறேன் பாருங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு காய்கறி ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி, அதையும் காய்கறி எந்த அளவுக்கு வெந்த பிறகு ஊத்தி நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள், இது போதும். மிளகாய் தூள் நம்ம சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்க போறதில்ல. பச்சை மிளகாய் சாம்பார்ங்கிறதுனால. அப்புறம் ஒரு 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 கொதி வரட்டும். ஒரு 5, 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாரி எடுத்து, ஒரு லைட்டா ஒரு வதக்கி நம்ம தேங்காயோட சேர்த்து அரைச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சாம்பார் பொடி போடாதனால நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன். அதனால பொரிச்சு போட்டுக்கிறேன். சீக்கிரமா வெந்துரும் அதுக்காக. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதையும் அரைச்சு எடுத்துட்டு போய், காய்கறி எல்லாம் வெந்து நல்லா குழம்பு கொதிச்சோனே இத போட்டு ஒரு கொதி வந்தோனே, ஒரு தாளிப்பு குடுத்தோம்னா அருமையான பச்சை மிளகாய் சாம்பார் ரெடி. பாட்டி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை நேரத்தில போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்த வீடியோல அவங்கள பார்க்கலாம். பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் இது மாரி வைப்பீங்களா? எப்படி வைப்பீங்கன்னும் சொல்லுங்க. பாய். அடுத்த